வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் கொத்தரை வத்தல் தாங்க போட போகிறேன். சம்மருக்கு எந்த காயெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் நம்ம பதப்படுத்தி வச்சோம்னா நல்லதுங்க. இங்கே பாருங்க, 1 கிலோ 30 ரூபான்னு 5 கிலோ கொத்தரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் வத்தல் போட போகிறேன். அவிச்சு காய வச்சு காட்டுறவாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருப்போம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. இதில் பாதி இதில் ஊற்றிடுவோம். 1 பிடி உப்பு போட்டுருவோம். இந்த கொத்தரை வத்தலை அள்ளி வச்சிருவோம். நல்லா அலசி வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். இதுக்கு மேலே 1 பிடி உப்பு போட்டுப்போங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற தண்ணியை இப்போ மேலே ஊற்றி, தண்ணி அதிகம் தேவையில்லைங்க. காயிலே தண்ணி விடும். இப்போ கேஸை பற்ற வச்சுப்போம். தூக்கி இது மேலே வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகமாக போடுவோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிப்போம். பாருங்க, மேலே இருக்கிற காய் அடியில் இருக்கிற காய் மேலே போட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு அவி தாங்க. அவிச்சோம்னா சரியாக போயிடும். இன்னும் 2 குழு குழுக்கணுங்க. 3 குழுக்குல 1 குழு குளிக்கிட்டேன். மூடி வச்சிடறேன். 3வது குழுக்கலுங்க. பாருங்க, ஒரு காய் எடுத்து காட்டுறேங்க. பாருங்க, இப்படி பண்ணோம்னா அப்படி வந்து பாருங்க. இது காஞ்சோம்னா கரெக்டாகிடும். கேஸ் அமுத்திடலாம். லைட்டாக ஒரு குலுக்கி விடுவோம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ எடுத்து இதை ஊற்றிடுவோம். ஆவி அடிக்கும் பார்த்து. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கும்போது காய போடணும். இங்கே பாருங்க, நல்லா அரை உப்பாக இருக்குது. காய நல்லா உப்பு வந்துடும். எப்பயுமே வத்தலுக்கு மட்டும் உப்பு அதிகம் போடாதீங்க. இது அப்படியே காய வச்சு பொரிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கொத்தரக்காய் அவிச்சு எடுத்துட்டு வந்து வெயிலில் போட்டாச்சுங்க. நல்லா 2 காய்ச்சல் போட்டு எடுத்தோம்னா தான் நல்லா இருக்கும். காய்ச்சல் போட்டு காட்டுறேங்க. இங்கே பாருங்க, நல்லா வெயிலில் கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க. கொத்தரை வத்தலை போட்டு அவிச்சு காய வச்சிருந்தோம். இங்கே பாருங்க, நல்லா காஞ்சி பொலன்னு ஆகி போச்சு. இந்த பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்க, உடச்சா அப்படியே சும்மா முறுக்கு மாதிரி உடையுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வாங்க பொரிச்சு கட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது பாருங்க, அவ்வளோதாங்க. கொத்தரை வத்தலை பொரிச்சாச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கும் பொரிச்சாக்கா. இது நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இருங்க, நல்லா உப்பு போட்டு அரை வேக்காட்டில் அவிச்சு காய போட்டு வச்சதுனால சூப்பராக ஜம்முன்னு இருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வத்தல் காணா போகுது பாருங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வத்தல் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?